தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை. தமிழர் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணவென்று என்று திசைகள் தோறும் ஒழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில். எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த மண்ணில் இருக்கிற அரசியலை முற்றுமுழுதாக தகர்த்து ஒரு தூய அரசியலை கட்டி எழுப்ப நாம் போராடி வருகிறோம். எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்ல ஆட்சியே என்று நம்முடைய புரட்சி பாவலன் முழங்கியதற்கேற்ப நீண்ட நெடிய காலமாக நமது முன்னவர்கள் எப்படிப்பட்ட அறம் சார்ந்த ஆட்சியை தமிழர் தாயகமெங்கும் நடத்தி வந்தார்களோ, தமிழர் நாட்டில் எப்படிப்பட்ட ஆட்சி நடக்க வேண்டும் என்று நம் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் அவர்கள் கனவு கண்டார்களோ, அந்த கனவை நிறைவேற்ற அவன் பிள்ளைகள் களத்திலே தொடர்ந்து உழைத்து வருகிறோம். அதிலே இந்த தேர்தலை அதற்கான வாய்ப்பாக நாம் பயன்படுத்த போராடுகிறோம். இதை மகத்தான மாறுதலுக்கான ஒரு களமாக, வரலாறு தந்த வாய்ப்பாக, காலம் தந்த கொடையாக இந்த தேர்தலை பார்க்கிறோம். அறிவு சமூகம், உலகத்தில் அறிவை கடன் கொடுத்த தமிழ் சமூகம் ஒரு பெரும் மாறுதலை தன் தாய் நிலத்தில் உருவாக்கியது என்ற வரலாறை கொண்டு வர வேண்டும் என்று துடிக்கிறோம். அதிலே ஏன் தமிழினம் ஒன்றாக வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை ஒரு காணொளி காட்சிகளாக நாம் பார்ப்போம். நிறைய செய்திகள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறது வெவ்வேறு மேடைகளில். எப்படி கல்வியின் தரத்தை உயர்த்துவேன், எப்படி மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன், எப்படி எல்லோருக்கும் குடிநீரை கொடுப்பேன், எப்படி தடையற்ற மின்சாரம் தருவேன், எப்படி படித்தவர் படிக்காதவர் அனைவருக்கும் அரசு வேலையை கொடுப்பேன், அவரவர் வாழ்விடத்திலே எப்படி நம்முடைய அரசு அவருக்கு அரசு வேலை கொடுக்கும் என்பதெல்லாம் நாம் போட்டு காட்டி வருகிறோம். பார்க்க வாய்ப்பில்லாதவர்கள் அலைபேசியிலே நீங்களே உள்ளங்கையில் ஊடகம் வைத்திருக்கிறீர்கள், தட்டி பாருங்கள், தெரியும், தேடுங்கள். அதிலே எப்படியெல்லாம் நாம் பொருளாதாரத்தில் தொழில் வளர்ச்சியில் முன்னேறி ஒரு வளர்ந்த நாடாக மாற முடியும் என்பதை உங்கள் உடன் பிறந்தவன் காட்டுகிறேன். அதை நீங்கள் பாருங்கள். இப்போது நம்முடைய பாட்டனார் திருத்தக்கத்தேவர் சீவக சிந்தாமணியில் பாடுகிறார். போவர் வருவர் எல்லாம் விருந்து சமைத்து வைத்து கணவன் மனைவி வாசல் நின்று வரவேற்று எங்கள் வீட்டில் வந்து விருந்து சாப்பிட்டு போங்கள், தும்பைப்பூ போல மல்லிகைப்பூ போல சமைத்து வைத்திருக்கிறோம், சாப்பிட்டு விட்டு போங்கள், வெறுங்கையோடு போக வேண்டாம், பொன்னும் மணியும் பட்டாடைகளும் அள்ளி தருகிறோம் என்று அழைத்து விருந்து கொடுத்து உபரிசரித்த பரம்பரையில் வந்தவன் இன்றைக்கு அரிசி பருப்புக்கு வேட்டி சேலைக்கு அல்லாடி கொண்டிருக்கிறான். இதுதான் பெருத்த அவலம். பாருங்கள், எப்படி வாழ்ந்த பரம்பரை, கொடுத்து வாழ்ந்த பரம்பரை. எல்லாரும் வாசலிலே நாயை கட்டினான் குறைத்து விரட்ட வேண்டும் என்று. நம் முன்னோர்கள் திண்ணையை கட்டினார்கள். வந்தவன் சாப்பிட்டு விருந்துண்டு ஓய்வெடுத்துட்டு போக வேண்டும் என்று. அந்த மரபில் எல்லோரும் கல்லு மாவிலை கோலம் போட்டான், இவன் அரிசி மாவிலை கோலம் போட்டான், ஈக்கும் எறும்புக்கும் இரையா இருக்கட்டும் என்று. தமிழர்கள் மனித நேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள், மிகுந்த மாண்பு மிக்கவர்கள். மன்னராட்சி காலத்திலே குடவோலை முறையை வைத்து பாருங்கள், அரசனுக்கு அரசன் அருள்மொழி சோழன் அன்னைக்கே வாக்கு முறையை. இங்கே பாருங்கள், பாண்டிய நெடுஞ்செழியன் எனும் பாட்டன் அரசன் அவையிலே மன்னராட்சி காலத்தில் ஒரு சாதாரண குடிமகள் கண்ணகி கால் சிலம்பை உடைத்து
நீதியை நிலைநாட்டினார் என்பது நமக்கு வரலாறு. அதிலே இன்றைக்கு சட்டசபையில் மக்களாட்சியிலே எதிர்க்கட்சி பேச முடியாமல் வெளிநடப்பு 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 பார்க்கிறீர்கள். மன்னராட்சி காலத்திலே மாண்புமிக்க ஜனநாயகத்தை நிலைநாட்டிய பாண்டியன் மரபிலே வந்த மக்கள் நாம். மாட்டு கண்ணுக்குட்டியை மனுநீதி சோழனின் ஒரே மகன் தேர்காலில் ஏற்றி கொண்டு விட்டான் என்பதற்காக ஆராய்ச்சி மணி அடித்த பசுவுக்கு நீதி சொல்ல ஒரே மகனை அதே தேர்காலில் ஏற்றி கொண்டான் மனுநீதி சோழன் என்பது இலக்கியம். அது கதையாக இருக்கட்டும், கற்பனையாக இருக்கட்டும், மேலோங்கி நிற்பது தமிழின முன்னோர்களின் உயிர்மை நேயம் என்பதை அறிவு சமூகம் அறிய வேண்டும். நாங்கள் மனிதநேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள். மன்னர்களே வள்ளல்களாக இருந்த பரம்பரை நாங்க தான். அரசை ஆண்டவனே கொடை வல்லனாக இருந்தது எங்கள் கூட்டத்தில் தான். பாரி, ஓரி, காரி, பேகன், ஆய்நெல்லி, அதியமான் என்று 7 வள்ளல்கள் எங்கள் முன்னவர்கள். எப்படிப்பட்ட கொடுத்து கொடுத்து கொடை கொடை ஆகச் சிறந்த கொடை கொடை மடம் என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. அது என்ன கொடை மடம்? பார்க்கும்போது மடத்தனமாக பைத்தியகாரத்தனமாக இருக்கும், ஆனால் அதுதான் சிறந்த கொடை என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. இதையெல்லாம் பாடத்தில் வைக்காதனால் உங்கள் மகன் ஓட்டு கேட்கிற இடத்தில் இதை பாடமாக நடத்த வேண்டிய அவசியம் வந்துவிட்டது. அரசியல் மேடையை பள்ளிக்கூடமாக மாற்ற வேண்டியதாகிவிட்டது. பாரி, பேகன் இந்த 2 வள்ளல்களும் ஆகச் சிறந்தவன் என்று புறப்பொருள் வெண்பாமாலை பாடுகிறது. ஏன்? ஒருவன் கேட்டு கொடுப்பது கொடைதான். ஆனால் கேட்கும்போது அவன் கையேந்தும் போது தன்மானத்தை இழந்து விடுகிறான் கேட்கும்போது. அதனால் அது சிறந்த கொடை அல்ல. கேட்காமல் கொடுப்பதும் கொடைதான், அதைவிட சிறந்த கொடை கொண்டு இருக்கிறது என்கிறான். எது என்றால் கேட்கும் திறனற்ற உயிர்களுக்கு கொடுக்கிற கொடை. அந்த கொடையை கொடுத்தவன் நம்முடைய பாட்டன் பேகன். மயிலுக்கு கேட்கல, எனக்கு போர்வதான் போத்துனான்றான். மயில் குளிர்ல தான்டா நல்லா மகிழ்ச்சியா தொகை விரிச்சாடும் பைத்தியக்காரா, அதுக்கு போய் போர்வை போத்திரியே. அந்த செயல் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. மேலோங்கி நிற்கிறது என் முன்னவனின் உயிர்மை நேயம், உயிர்மை நேயம். இவனை பாருங்க, இவன் யார்? இவன் பாரி. 326 கிராமங்களை தன் குடிகளுக்கு கொடையாக கொடுத்தான். வள்ளல் என்று போற்றப்படவில்லை, சிறந்த வள்ளல் என்று போற்றப்படவில்லை. ஆனால் அவன் ஏறி வந்த தேரை பாருங்கள். ஒரு முல்லை கொடிக்கு கொடுத்தான். 326 கிராமங்களை தன் குடிகளுக்கு கொடுத்தான். சிறந்த வள்ளல் என்று போற்றப்படவில்லை. ஏறி வந்த தேரை ஒரு முல்லை கொடிக்கு கொடுத்தான். பாரி சிறந்த வள்ளல் என்று சமூகம் போற்றுகிறது. அவனுக்கு தெரியும், அரண்மனையில் போய் சேவகனை அனுப்பி எங்க இல்லை இறங்கி இங்க குச்சை உண்டு நான் ஊட்டியிருக்கலாம். ஆனால் தேரையே நிறுத்திவிட்டு நீ இதில் படர்ந்து கொள் என்று இறங்கி நடந்து போனான் என்பது பைத்தியகாரத்தனமான செயல். ஆனால் மேலோங்கி நிற்பது, முன்னிற்பது என் முன்னவனின் உயிர்மை நேயம் என்பதை அறிவு சமூகம் அறிய வேண்டும். அதனால்தான் புறப்பொருள் வெண்பா மாலை கொடையில் சிறந்த கொடை கேட்கும் திறனற்ற உயிருக்கு கொடுப்பது. அந்த கொடையை கொடுத்த பாரியும் பேகனும் தான் கொடை வள்ளல்களில் சிறந்த கொடையாளர்கள் என்று சொல்கிறது. நாங்கள் மனித நேயர்கள் அல்ல, உயிர்மை நேயர்கள். உயிர்மை நேயர்கள். பயிருக்கு வயிறு உயிருக்குது என்று வாடி நின்று வருந்தினான் என்னுடைய முன்னவன் வள்ளலார் பெருந்தகை. பாருங்கள், இந்த மயிலுக்கு போர்வையும் முல்லைக்கு தேரையும் விட்டுட்டு போன குடியில் வேட்டி சேலைக்கு கையேந்தி நிற்குது பாரியின் பேத்தியும் பேரனும். தேரை கொடிக்கு விட்டு போன வாரிசு ஒடுங்க குச்சி இல்லாம தார்பாய கட்டிக்கிட்டு தூங்கிட்டு கிடக்கு. கேவலம். கேடு கட்டவன்ட்ட நாட்டை கொடுத்துவிட்டு தாதூன் பறவை பேதுரல் அஞ்சி மணி நார்த்த மான்வனை தேரன் அகனான் ஒரு பாடுது. காட்டுக்குள்ள தேர்ல போறான் தலைவன். தேர்ப்பாகன் ஓட்டி கொண்டு போகிறான். போகும்போது காட்டுக்குள்ள நுழையும் போது தேரை நிறுத்து, தேரை அலங்கரிக்க மணிகளை தொங்க விட்டிருக்கார்கள். இந்த மணியின் நாவை அடக்கு என்கிறான். அடக்கு என்று அந்த தேர்ப்பாகன் புரியாமல் களிமண்ணை உருட்டி உருட்டி அந்த மணியின் நாவிலே தொங்க விட்டு அடைக்கிறான். மணி சத்தம் எழுப்புது, சத்தம் எழுப்பாமல் அடக்கு என்று.
ஏறி அடக்கி விட்டு மறுபடி வந்து மன்னனிடம் கேட்கிறான், ஏன் தலைவா, ஏன் மன்னரே நீங்கள் மணி நாவை அடக்க சொன்னீங்கள்? அதான் சொல்றான் பாருங்க, தாதூன் பறவை பேதுரல் 5 மணி நார்த்த மான்வனை தேர். காட்டுக்குள்ள நம்ம போகும்போது பூக்கள்ல வண்டுகளும் வண்ணத்து பூச்சிகளும் சிட்டுகளும் தேன் கொண்டு இருக்கும். இந்த தேர் சல் ஜல் சல் ஜல் என்று சத்தத்தை எழுப்பினால் அந்த பூச்சியும் வண்டும் பயந்து ஓடிவிடும். அதனால் இந்த நாவை அடக்கு, அதுக்கு தொந்தரவு செய்யாத என்று. எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நீ பட்டாசை வெடித்து பதர்களே காற்றை நஞ்சாக்கி இந்த திஞ்சவர் பறவை கொக்கு எல்லாம் பதறி செதறி ஓடுது. தாயின் மாரில் பால் குடிச்சுக்கிட்டு இருக்க குழந்தை டப்புன்னு பதறுது. நெஞ்சு வழியில படுத்து கிடக்கிற தாத்தா செத்து போறான். நீ நாய் வளர்த்திருக்கியா, பூனை வளர்த்திருக்கியா, ஆடு வளர்த்திருக்கியா, கோழி வளர்த்திருக்கியா, புறா வளர்த்திருக்கியா? வளர்த்து பாரு, நான் வளர்க்குறேன். என் வீட்டில் பட்டாசு தெருவிழிக்குது, என் பிள்ளைய பதறது. அவங்க அம்மா காலை சுற்றி சுற்றி வரும், கதவை பூட்டிக்கிட்டு தடவை கொடுத்துரு, ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு. நாங்கள் அந்த நாளுங்களில் படுற பாடு கொலவரி வரும். வண்டி எடுத்துகிட்டு போய் எவனாவது ராத்திரியில் வெடிச்சானா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகமான அளவுக்கு வரும். அந்த பூனை, அந்த நாய், அந்த புறாக்கள், அந்த கோழி, அந்த இப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன் நீ. எது பூச்சி வந்து ஓடிடும் காட்டுக்குள்ள இருக்கிறதுன்ட்டு மணி நாவை அடக்கடாங்கிறான். காரணம், நாங்கள் உயிர்மை நேயர்கள், உயிர்மை நேயர்கள். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிறான் எங்கள் முன்னவன் வள்ளுவ பெருமகனார். பிறப்புக்கும் எல்லா மனிதருக்கும் என்று ஏன் பாடவில்லை? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் மானுட உயிர்மை நேயம். பகுத்துண்டு பல் உறவுகள் என்று ஏன் பாடவில்லை? பகுத்துண்டு பல் உயிர்கள், உயிர்மை நேயம். எங்கள் பாட்டனார் வருகிறான் பாரதி, காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்கிறான். நோக்கும் திசையெல்லாம் யாமன்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்ங்கிறான் பாரதி. எங்கள் முன்னவன் வள்ளுவ பெருமகனார் என்ன பண்றார் பாருங்க, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்றாள். பயிருக்கு உயிருக்குன்னு வாடி நிற்கிறான். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம், அதை புனிதமோடு என்று எங்கள் உயிரென காப்போம்ங்கிறான் எங்கள் புரட்சி பாவலன். உலகம் தழுவி புதியதோர் உலகம், போரிடும் உலகத்தை வேரோட சாய். என் ஊர்னு பேசல, என் நாடுன்னு பேசல, உலகம். கம்பன், கபிலன், வள்ளுவன் எல்லாம் உலகு 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 என்று உலகம் தழுவி நேசித்து நின்ற மாண்புமிக்க இனத்தின் மக்கள். பாரடா உன் மானுட பரப்பை, மானுட சமுத்திரம் நான் என்று கூவு, விசால பார்வையால் விழுங்கடா மக்களை என்கிறான் எங்கள் பாவேந்தன். மானுட பரப்பை பாரடா, அப்படி ஏறி பாரடாங்கள, விசால பார்வையால் விழுங்கடா மக்கள் என்றான். என் மண்ணில், முகவை மண்ணிலே பிறந்த என்னுடைய மூதாதை கணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். உலகம் தழுவி நேசித்தான். இது எல்லாம் என் உலகம், என் ஊர், வாழுகிற மனிதர்கள் எல்லாம் என் உறவினர்கள் என்றான். எங்களை இந்த மக்கள், இந்த பதர்கள், இனவெறியர்கள், பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள், பிரிவினைவாதிகள் என்று பிதற்றுகிறார்கள். எப்படி என்னை இனவெறியன் என்று எவன் சொல்கிறானோ அவன் தான்டா கொடிய இன்னொரு இனத்தின் வெறியன். எங்களுக்கு தெரியும் என் உடன் பிறந்தார்களே, பிற இனத்தை, ஒரு நிலத்தில் வாழ்கிற மற்ற தேசிய இனங்களை பகைத்துக் கொண்டு அந்த இனம் விடுதலை பெற விரும்புவது சாத்தியமில்லை. அதனால் நாங்கள் கேட்பது, நாங்கள் இனப்பற்றுக் கொள்வது, இன உணர்வு கொள்வது, பிற இனத்தை ஒன்றாக வேண்டும் என்று சொல்வது பிற இனத்தை தாக்கி அழிக்கல்ல, அழிந்து கொண்டிருக்கிற என் இனத்தை காக்க. நாங்கள் கேட்பது, செய்வது இனவெறி அரசியல் அல்ல, இன உரிமை அரசியல் என்பதை அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இன உரிமை அரசியல், தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மை அரசியலை நாங்கள் கேட்கிறோம். மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்காக? சாதி வழியே மாநிலங்கள் இல்லை, மதங்கள் வழியே மாநிலங்கள் இல்லை, மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அவரவர் நிலத்தை அவரவர் ஆள வேண்டும். அப்போதுதான் அவருடைய மொழி, அவருடைய கலை இலக்கியம், பண்பாடு, அவருடைய வழிபாடு, பாரம்பரிய வேளாண்மை எல்லாம் காக்கப்படும். அவருடைய காட்டு வளம், கனிம வளம், நீர்வளம், நிலவளம் எல்லாம் காக்கப்படும்.
அதற்காகத்தான் மொழி வழிய மாநிலங்கள். அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டை அவரவர் ஆள்வதும் அடிப்படை அரசியல் உரிமை. என் நிலத்தை நான் ஆண்டு பிறர் வாழ்வது உரிமை, பிறர் ஆண்டு நான் வாழ்வது அடிமை. நாங்கள் அடிமையாக வாழ தயாராக இல்லை. ஏனென்றால் அடிமை வாழ்வினும் உரிமை சாவை மேலானது என்று வாழ்ந்த மறவர்களின் மக்கள் நாங்கள். அதனால்தான் நாங்கள் சொல்லுகிறோம், என் தாய் நிலத்தில் வாழும் உரிமை எல்லோருக்கும் உண்டு, வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு. வந்தவரையெல்லாம் வாழ வைப்போம், அது எம் இனத்தின் பெருமை. இனி எம் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம், அது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். போட்டு குழப்பிக்காத, எவன் பேசினாலும் திமிரோட நிமிந்தத்தில் இது என் நாடு, இது என் நிலம், இது என் மண், இது என் மக்கள், என் உரிமை. அதுல உறுதியா நில்லு. எல்லாரும் கூடி வாழுவோம் ஒரு தாய் பிள்ளைகளாக. ஆனால் எங்கள் தாய் நிலத்தை நாங்கள் தான் ஆளுவோம். அப்படிதான் எல்லாம் ஆள்ற, அப்படிதான் ஆந்திரா வாழ்ற, அப்படிதான் கர்நாடகா வாழ்ற, அப்படிதான் கேரளா வாழ்ற. ஏன் இந்த காங்கிரஸ் கேரளாவை ஆளும்போது தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் கட்சியார முதலமைச்சராக்குமா? இந்த கம்யூனிஸ்ட் கேரளாவை ஆளும்போது இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் அங்க முதல்வர் ஆக்குமா? கர்நாடகாவை காங்கிரஸ் ஆளுகிறது, இங்கேயும் காங்கிரஸ் இருக்கு, இந்த காங்கிரஸ் கர்நாடக முதலமைச்சர் ஆக்குமா? நாட்டின் பிரதமராக ஆகிவிட்டார் மோடி, குஜராத்தின் முதலமைச்சர். அதே பிரதம அமைச்சரை மத்திய பிரதேசத்தில் அல்லது பீகாரிலே முதலமைச்சராகி காட்ட சொல். நான் இந்த அரசியலை பேசுறது இதோட நிற்கிறேன். ராகுல் காந்தி இந்தியாவின் பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு போராடிட்டு இருக்கார். ஆனால் அவர் கட்சி இருக்க கர்நாடகா, அவர் காங்கிரஸ், அவர் கட்சியின் தலைவர் கர்நாடகாவில் முதலமைச்சராக்கி காட்ட சொல். நாங்கள் பேசுறதை நிறுத்திக்கிறோம். என்னடா எல்லாரும் ஒன்றாக நிற்போம், ஒன்றாக நிற்போம், எல்லாரும் ஒன்னா நிற்போம். நாங்க தான் கொஞ்சம் முன்னால் நிற்போம். என் தாயை, என்னை பெற்றவளை எத்தனை என் உடன் பிறந்தார்கள் வந்து அம்மா அம்மா என்று அழைக்கலாம். ஆனால் அவளும் மகனே மகனே என்று பாசம் காட்டலாம். ஆனால் என் அளவிற்கு அவள் உதிரத்திலும் உதரத்திலும் பிறந்த என் அளவிற்கு எவனும் என் தாயை நேசிக்க முடியாது. அதை போலவே என் தாய் நிலத்தை என் அளவுக்கு பேரல்மு கொண்டு எவனும் காதலிக்க முடியாது. அதை கவனத்தில் வச்சுக்கணும், அதை கவனத்தில் வச்சுக்கணும். நாங்கள் ஆளும் போதுதான் என் காடு, என் நிலம், என் மொழி, என் நிலம், என் வளம், இந்த என் மலை, என் கடல், என் மணல், என் ஆறு, என் காற்று, என் ஆறு, என் அருவி, என் ஆறு, என் கடல், என் பிள்ளைகளின் எதிர்கால கல்வி, என் மக்களின் மருத்துவம், என் பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, என் மக்களின் பொருளாதாரம், இதெல்லாம் யாருக்கு வரும் இந்த கனவு? என் மண்ணின் மக்கள், என் இனத்தின் பிள்ளைக்குத்தான் வரும். இந்த நிலத்தில் என் இனத்தின் பிள்ளைக்குத்தான் வரும். ஈழ தாயகத்திலே போர் நடக்கும் போது, போர் எதற்காக வந்தது? போராட்டம் எதற்காக வந்தது? என் இனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற தாயகம், சுதந்திர தாயகம். அங்கே நடக்கிற போது நல்ல தமிழ் தகப்பனுக்கும் தமிழ் தாய்க்கும் பிறந்த மான தமிழச்சி மாரிலே பால் குடித்த ஒரு மகனிடத்திலே இந்த மண்ணின் அதிகாரம் இருந்திருந்தால் போரை நடத்தி என் இனத்தை வீழ்த்தியிருக்க முடியுமா என்பதை அறிவு சமூகம் சிந்திச்சுப்பார். வேடிக்கை பார்த்து நின்றுட்டானதா திராவிட அதிகாரம். இந்திய அதிகாரம் கொண்டது, திராவிட அதிகாரம் துணை நின்றது. இன்னைக்கு பிரபாகரன் மகனுக்கு இருக்கிற இந்த படை அன்னைக்கு இருந்திருந்தால் போரை நடத்த வேண்டும் என்கிற எண்ணம் உறைஞ்சிருக்கும். இந்தியா ஸ்தம்பிக்க வச்சிருப்பேன். டங்ஸ்டன் தொழிற்சாலையை நிறுத்தின நான், கடலுக்குள்ள பேனா வைக்கிறதை நிறுத்தின நான், பரந்தூர் விமான நிலையத்தை நிறுத்தி வச்சிருக்கிறேன் நான், 8 வழிச்சாலையை நிறுத்தி வச்சிருக்கிறேன் நான், காட்டுப்பள்ளி துறைமுகத்தை கட்டவிடாமல் தடுத்து வச்சிருக்கேன் நான். போரை தடுத்து நிறுத்திக்க முடியாதா அன்னைக்கு இந்த படை இருந்திருந்தால்?
எனக்கு பயந்துகிட்டு தான்டா இன்னைக்கு இந்த நாட்டுல 4 நல்லதையாவது செய்யறான்னா எனக்கு பயந்துகிட்டு தான். வளர்ந்துருவானோ வந்துருவானோ. இப்பதான்டா பிள்ளைகளுக்கு தமிழ்ல பேர் வைங்கன்னே வந்திருக்காங்க. பிள்ளைக்கு இப்பதான் தமிழ்ல பேர் வைங்கன்னே வந்திருக்காங்க. பிள்ளைக்கு தமிழ் பெயரை சூட்டுவோம், நாம் தமிழர் என்று உலகத்திற்கு காட்டுவோம் பாடி வச்ச தாத்தா முத்துக்குத்தஞ்ச திரும்பனாச்சு. இப்பதான் பிள்ளைக்கு தமிழ்ல பேர் வைப்போம். ஏட பாவியல, பல லட்சக்கணக்கான பேரை பிரபாகரன் பிள்ளைகள் தமிழ் மண்ணில் தூய தமிழ் பேரை சூட்டி கொண்டு வருகிறமடா. வைத்துக்கிறேன். இங்க வர்றா, கொஞ்சம் பின்னாடி வாங்க, கொஞ்சம் பின்னாடி வாங்க. என் கனவு இந்த மண்ணின் மகனுக்குத்தான் வரும். இந்த கனவு யாருக்கு? உன் பிள்ளை எனக்கு வரும். இல்லை என் பிள்ளைங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கல, என் ரத்தங்களின் உடன் பிறந்தார்கள், அவனுக்கு தாண்டா வரும். டேய் போடா, போங்க போங்க. இங்க வர்றா, இங்க வர்றா. இது யாருன்னு வர்றா? உன் பூமி தாயின் மாறடா மலை. உன் தாயின் மாறிலே பால் உனக்கும் எனக்கும். பூமி தாயின் மார் மலை, அதிலிருந்து வருகிற அறிவிப்பாளர் உலக உயிர்களின் தாய்ப்பால். நமக்கு பூமி தாயின் முளையடா இந்த மலை. இந்த நாய்களுக்கு கல்குவாரிடா. டே எதவனாவது தாய் பால் ஊட்டிய தாயின் மார் அறுத்து ரத்தம் குடிப்பியாடா? அந்த மார் அறுத்து நல்லா சமைச்சா கறி சுவையா இருக்குன்னு கற்பனை செய்வியாடா? டே என்னவியாடா? இவன் நினைக்கிறான்டா அந்த திராவிட பயலுக. இந்த தாயின் மார் அறுத்து கல்குவாரி மணல் எம்சாண்டுன்னு விற்கிறானே, பார்த்து கொண்டு நிக்கிறியடா. மழை இல்லாத நிலம் பாலைவனமாகி விடும் தெரியாதா? பாரு எப்படி வச்சிருக்கான் பாரு. நமக்கு அவனுக்கு குவாரி, நமக்கு பூமி தாயின் மார்பு, நமக்கு பூமி தாயின் மார்பு. அவ தாய். போங்க போங்க. அடுத்து பாரு, இது அவனுக்கு மரம், காசு பணம் துட்டு வெட்டு. நமக்கு மரம் அல்ல, உயிர். உயிர். உலகில் எல்லா உயிரினங்களும் ஆக்சிஜனை சுவாசி விட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடும், கரியமில வாயுவை. நற்காற்றை சுவாசி விட்டு நச்சுக்காற்றை வெளியிடும். உலகிலே மரங்களும் செடிகளும் கொடிகளும் தான் நச்சுக்காற்றை சுவாசி விட்டு நற்காற்றை வெளியிடும், ஆக்சிஜனை வெளியிடும், கார்பன் டை ஆக்சைடை சுவாசி விட்டு. உன் மூச்சு காற்றை உற்பத்தி செய்கிற முதல் 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 உயிர் மரமடா. மரம் என்பது மரம் அல்ல, உன் உயிர். நீ சுவாசிக்கிற காற்றை கொடுப்பது மரங்களும் செடி கொடிகளும், கடலுக்குள்ளே இருக்கிற ஆல்கா என்ற அறிவியல் பெயரை கொண்ட நீலப்பச்சை பாசியும் தான் உனக்கு மூச்சு காற்றை கொடுக்கல. செத்து போயிருவ, செத்து போயிருவ. எந்த உயிரினமும் வாழாது மரம் இல்லை என்ற. நீ இல்லாத மரம் வாழும், மரம் இல்லாத நீ வாழ முடியாது. மரம் அல்லடா நம் உயிர். மரம் இல்லை என்னால் மழை இல்லை. மழைப்பொழிவை பூமிக்கு கொண்டு வர முடியாது, மரங்களால் தான் கொண்டு வர முடியும். அதனால்தான் மரம் மண்ணின் வரம், வளர்ப்பதே மனிதாரம் என்று பல கோடி பணித்திட்டம், 10 ஆண்டு பசுமை திட்டம் என்று உங்கள் பிள்ளைகள் வைத்து வீதி வீதியாக மரக்கண்டு நட்டு வரும். மரத்தை கட்டிப்பிடித்தான் உன் மகன் என்று சிரிக்கிறானே, மரத்துக்கா ஓட்டு இருக்கணும்? மரத்துக்கு ஓட்டுலடா பைத்தியக்காரா. என் உசுறு மறந்துகிட்டு இருக்குடா. எனக்கு உயிர் கொடுத்த தாயிடா, அதனால தான்டா அவளை கும்பிடுறேன். என் தாய்க்கு தந்தைக்கு உனக்கு எனக்கு எல்லாருக்கும் உயிர். அவ கொடுக்குற காற்றை தாண்டா நம்ம சுவாச்சி உட்கார்ந்துருக்கோம். பைத்தியமே பைத்தியமே. நான் சுவாச்சி விடுற காட்டேன், நீ சுவாச்சி விடுற காட்ட, அவன் சுவாச்சி விட்டுறாட்டேன். இதுல எங்க பறையும் காத்து, இங்க படையாச்சி காத்து, எங்க தேவர் காத்து, வண்ணார் காத்து, கோயவர் காத்து, கவுண்டர் காத்து, செட்டியார் காத்து, பிள்ளை காத்து. பைத்தியம் பைத்தியமே. ஒரே காத்து தந்தவன் இந்த மரமடா மரம். பணம் பணம் என்ற அலையிறியே, அது தாள். அந்த தாளையும் தந்தவன் அவன் தான். நமக்கு மூச்சு காற்று, நமக்கு உயிர், அவனுக்கு மரம், காசு பணம் துட்டு வெட்டு. இவர் நம்ம ஐயா புகழ்பெற்ற எழுத்தாளர் கவிஞர் வண்ணதாசன். மரம் அல்ல பலகை என்று நினைக்கிறவன் தச்சன் ஆகிறான். பலகையை பார்க்கிற போது பலகை அல்ல மரம் என்று நினைக்கிறவன் கவிஞன் ஆகிறான். இது ஒரு மரம் என்று பார்க்கறதுனால ஓ மகன் இப்போ மனிதன் ஆகிறேன், புரிதுன்னு நினைக்கிறேன். போங்க. அவர்களுக்கு நீர் ஒரு விற்பனை பொருள், சந்தை பொருள், வியாபார பண்டம். நமக்கு உலக உயிர்களின் தாய்ப்பால், உயிர்ப்பால். மனிதர்கள் நாம் கடையில் வாங்கி குடிப்போம். இந்த மற்ற உயிரினங்கள் என்ன செய்யும் என்று சிந்திப்போம் நாம். ஏன்? நாம் உயிர்மை நேயர்கள், தமிழர்கள். அவர்கள் திராவிடர்கள், திருடர்கள். போத்தல் அடைச்சு விற்பான், குடுவையில் அடைச்சு விற்பான். நமக்கு இந்த நாய், நரி, அணில், இந்த குருவி, சிட்டு இதெல்லாம் என்ன செய்யும் என்று நாம் யோசிப்போம்.
தமிழை குறை கூறி குற்ற உணர்வை ஏற்படுத்துவார்கள். தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, தமிழ் படித்தால் சோறு கிடைக்குமா, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க லாய்க்கப்படாது. யாரு? திராவிட திருவாளர்கள். நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஒரு பிச்சை எடுக்க கூட லாய்க்கப்படாதும்பா. குற்ற உணர்வை ஏற்படுத்துவான். ஐயோ நம்ம தமிழ் படித்தோம்னா நம்ம என்ன சொல்றோம்? தமிழ் எனக்கு சோறு வேலை மேலோட பைத்தியமே, தமிழ் என் உயிர் என்று சொல்லுவோம். ஆங்கிலத்தை புகழ்வான். ஆங்கிலத்திலே படி, ஆங்கிலம் அறியும்பா. டே முட்டாள், இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் நாட் அ நாலேஜ். ஆங்கிலம் ஒரு மொழி, அறிவல்ல. வெள்ளை என்பது நீளம், அழகல்ல. முதல்ல இதை புரிஞ்சுக்க. ஆங்கிலத்தை விட்டு அப்படியே தமிழை விட்டு வெளியேறிட்டான். அப்படியே வெளியேறிவிட்டான், தாய்மொழியை விட்டு வெளியேற்றி விட்டான். இப்ப மொழியிலிருந்து வெளியேற்றினா, அப்புறம் என்ன வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினா, வரலாற்றிலிருந்து வெளியேற்றினா, கடைசியா நிலத்திலிருந்து வெளியேற்றுறான். என்ன பண்ணா? கோயிலுக்கு வராத ஒருத்தன், கோயிலுக்கு போகாத முட்டாள்தனம் ஒருத்தன், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணா? கோயிலை விட்டு வெளியேற்றினான். கோயில் வழிபாட்டு தலம் இல்லை உனக்கு, வரலாற்று பேராவணம். வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாற்று பேராவணம். ஏன்? கோயில் சுவத்துல தான் அவன் வரலாறு கல்வெட்டுகளில் எழுதி வைக்கப்பட்டிருந்துச்சு. ஒரே நேரத்தில் வழிபாட்டிலிருந்து வரலாற்றிலிருந்து வெளியில வந்துட்டான். ஓ மொழி வெளியேறி வேற மொழி உள்ள போயிடுச்சு. அப்ப மொழியிலிருந்தும் வழிபாட்டிலிருந்தும் வழக்காற்றிலிருந்தும் ஒரே நேரத்தில் வெளியேற்றப்பட்ட வரலாற்றையும் மொழியை மறந்த இனம் எங்கேடா வாழ்ந்திருக்கிறது? அடுத்து நிலத்திலிருந்து வெளியேற்றப்படுற. எப்படி? உழைப்பிலிருந்து வெளியேற்றுறான். எப்படி? ஃப்ரீ ஸ்கீம், இலவசம். அரிசி இலவசம், மிக்சி இலவசம், அண்டா இலவசம். இப்படியே போ, கடைசியா விஷம் இலவசம். வாங்கி தருவான், குடிச்சு செத்துப்போ. உழைப்பிலிருந்து எப்படி நுட்பமா வெளியேற்றுறான்? 100 நாள் வேலை. உன் மகன் தான் கேட்டேன், அங்க என்ன வேலை? 100 நாள் வேலை, அங்க என்ன வேலை? பல்லாங்குழி ஆடுவது, நல்ல தாயக்கட்டை ஆடுவது, ஆண்களுக்கு சீட்டாடுவது, தலை பேன் பார்ப்பது, சிக்கெடுப்பது, அப்படி உட்கார வச்சுட்டு ஆடு மாடு வளர்த்தல். அது ஆடு மாடு வளர்ப்பியா? அது படிக்காத வேண்டியது. பன்னி மேய்க்கத்தாய்க்கு ஒரு பன்னி 20,000 விற்கிது. நாயே உன்னை வேணாது 20,000 வாங்குவானா? வாங்குவானாடா பைத்தியமே, பைத்தியமே. ஒரு ஆடு 70,000டா, 1,00,000டா சில ஆடு, சில கிடாயெல்லாம். டேய், உலகத்துல எல்லா அறிஞனும் சொல்றான்டா, ஆடு மாடும் ஆடு மாடல்ல. என்னவா? மொபைல் பேங்கா, பிக்ஸட் டெபாசிட்ங்கிறான்டா, நடமாடும் வைப்பகம்ங்கிறான், பேங்க்ங்கிறான். ஒரு ஆடு 70,000. டே, ஒரு ஆடு 50,000, 10 ஆடுனா 10,000, 5,000டா. 5,000 பிக்ஸட் டெபாசிட் வச்சிருக்கடா பாரு. 50,000 ஒரு ஆடு. ஒரு ஆடு 5,000, 10,000 எவ்வளவு வருது? பைத்தியக்கார என்னன்னு தெரியாம 5 லட்ச ரூபா வருது. ஒரு ஆடு 50,000, 10 ஆடு வச்சிருந்தா 5 லட்ச ரூபா வந்துடும். 5 லட்ச ரூபா பிக்ஸட் டெபாசிட்ல போடுற. நீ கேவலம்னு நினைக்கிற. பால், மாடு, மாட்டுக்கறி ஏற்றுமதியில தான் இந்தியா அதிகமா சம்பாதிக்குது. பால் ஏற்றுமதியில இந்தியா அதிகமா சம்பாதிக்குது. ஆடு மாடு வளர்த்தால் அவமானம். நீ படி. ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு. இவர் பால் குடிச்சு தான் படுப்பார் இந்த வாத்தியார். ஞாயிற்றுக்கிழமைனா கசாப் கடையில் போய் 1/2 கிலோ எலும்பு இல்லாத கறி கொடுப்பா. இவர் தான் சொன்ன ஒரு ஆடு மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு, பன்னி மேய்க்கத்தான் லாய்க்குங்கிறது. அங்கே போய் ஃபோர்க்கு கிடைக்குமா? இங்கிலீஷில் கேட்கறது. பன்னி தமிழ்ல, ஃபோர்க்கு கறி. டேய், உங்களெல்லாம் வெளுக்கத்தாண்டா பச்சை மட்டை எடுத்துக்கிட்டு வாரேன். ஐயோ கேப்பா, இதெல்லாம் அப்படியே குற்ற உணர்வு. இப்படிங்கும்போது நீ தாழ்வு மனப்பான்மைக்கல. உன்னை எப்படி வீழ்த்தினான்? மயிருங்கிற கெட்ட வார்த்தையா உனக்கு கற்பிச்சான். அப்ப என்ன மயத்துக்கு தலையில தூக்கி சுமக்கிற? சிறைச்சிட்டு மொட்டையா தெரிய வேண்டியதானே? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. மயிறு கெட்ட வார்த்தை, அசிங்கா அசிங்கா அசிங்கா. என்ன மயத்துக்கு உனக்கு உயிரை கொடுத்த சாமிக்கு மயிரை வளர்த்து சிறைக்கிற? இந்த மயிரளவுக்கு தான் வர மதி. மயிரை என் காணிக்க வச்சிருக்க, உயிரை கொடுத்தவனுக்கு மயிரை காணிக்க ஏன் கொடுக்குறேன்? உன் உடல்ல எங்கெங்க உயிர் உறுப்பு இருக்கோ அங்கெல்லாம் முடிய வச்சிருக்கடா இயற்கை. மூளை, நெஞ்சு, எங்கெங்க உயிர் உறுப்பு இருக்கோ அங்கெல்லாம் முடிய வச்சிருக்கடா மயிராண்டி. மயிராண்டி பைத்தியக்கார. மயிருனா கேவலம், கேசவன்னா பெருமை. கேசவன்னா என்ன? அதே மயிர் தான் மயிறு. ஏய், உலக பொதுமறை தந்த நம் வேதம் திருக்குறள் பாடுதடா. தலையில் இழிந்த மயிரணைய மாந்தர் நிலையில் இழிந்த கடை. மயிர் நிப்பின் உயிர்வாளா கவரிமா அன்னார் உயிர் நிப்பர் மானம் வரின். இந்த மயிரை எடுத்துடலாமா வேதத்திலிருந்து? உன்னுடைய திருக்குறள் எடுத்துடலாமாடா? கெட்ட வார்த்தையோட நம்ம பாட்டை எழுதி வச்சா பைத்தியம். உன்னை கெட்ட வார்த்தைன்னு
கேவலப்படுத்தி முடியை வெட்டுகிற திருத்தி அனுப்புகிற நம் குடியை தாழ்த்தப்பட்டவன் தாழ்ந்த சாதின்னு கட்டமைச்சாண்டா நாய் நாய். நீ அழுக்காக்கி போற துணியை வெளுக்கிறவனை தாழ்த்தப்பட்டவங்க அழுக்காக்குற நீ தாழ்ந்தவனா வெளுத்து தர வந்தாழ்ந்தவனா? உனக்கு உளவியலா கற்பிச்சான். இந்த வெண்ணெய் மாடியிலிருந்து குப்பையை போடும். பால் விற்கிறவர் பால்காரர், கீரை விற்கிறவர் கீரைக்காரர், குப்பையை போடுறவர் குப்பைக்காரர் இல்ல, குப்பையை அள்ளி சுத்தம் பண்றவர் குப்பைக்காரர். டேய் யாரா நீங்கெல்லாம்? பால் விற்கிறவன் பால்காரர், அரிசி விற்கிறவர் அரிசிக்காரர், துணி விற்கிறவர் துணிக்காரர், கீரை வைக்கிறவர் கீரைக்காரர், குப்பையை போடுறவர் குப்பைக்காரர் இல்ல, குப்பையை அள்ளி சுத்தம் பண்றவர் குப்பைக்காரர். உனக்கு என்ன பைத்தியமா? பைத்தியமாடா நீ? பைத்தியமா? எப்படி கட்டமைக்கிறான்? எப்படி? தலைக்கு முடிவெட்டவன் காலுக்கு செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் என்றால் உனக்கு கற்பித்தாண்டா. நீ நம்பின. அப்படித்தான் ஆடு மாடு மேய்க்கிறது குற்றம், விவசாயம் பார்க்கறது படிக்காதவங்கிறது. படிச்சவனுக்கு பசிக்காதாடா வெண்ண? பசிக்குமா பசிக்காதா? பைத்தியக்காரங்க பைத்தியக்காரங்க. தச்சு செய்வது நெசவு வேலை வேளாண்மை எல்லாம் விட்டுட்டான். இங்க பாரு, விளைய வச்ச நெல்லை டேய் டாஸ்மார்க் சரக்க குளிரூட்டப்பட்ட கிடங்களை வச்சு சிசிடிவி கேமரா வச்சு 2 போலீஸ் வச்சு பாதுகாக்கிற இந்த அரசு நம்மள அப்பனாத்தாலும் விளைய வச்ச நெல்லை எங்க போட்டுருக்காம எப்படி முளைக்க விட்டுருக்காம பாரா? தார் பாய போட்டு மூடி. இந்த மாதிரி இது நெசவு. ஒரு நாட்டில் வேளாண் குடிமகன் வாழுகிறான் வளர்கிறான் என்றால் அந்த நாடு வாழுது வளருது. அப்ப வாழ முடியலன்னா சாகுறான் என்றால் நாடு சுடுகாடு. ஏன்னா அடுத்து நீ சோறு இல்லாம சாக போறாங்கிறதுக்காக அறிவிப்பு. இங்க பாரு, வேளாண் குடிமகன் வாழ்றான்னா அந்த நாடு பசி இல்லாத நாடு, பஞ்சம் இல்லாத நாடு. நெசவாளி போற்றப்படுகிறான்னா அந்த நாடு நாகரிகம் அடைந்த நாடு. ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன். எங்கள் தலைவர் சொல்கிறார், நிலமற்ற இனமும் நிர்வாண உடலும் அவமானகரமானது என்று. அப்போ உன் நிர்வாணத்தை மறைப்பதுதான் நாகரிகம். அந்த நாகரிகத்தை தந்தவன் நெசவாளி. அவனும் விவசாயியும் ஆசிரியனும் எந்த நாட்டில் போற்றப்படுகிறானோ அந்த நாடுதான் அறிவு சமூகம், பசியற்ற சமூகம், நாகரிகம் அடைந்த சமூகம். விளங்குதா? மருத்துவன் போற்றப்படுகிற நாடு நோயுற்ற சமூகம். போலீஸ் வக்கீல் நீதிபதி போற்ற சமூகம் குற்ற சமூகம். விளங்குதா? விளங்க. இப்ப பாரு, இங்க நெல்லை விளைய வைக்க எவ்வளவு கஷ்டப்படுறான். அந்த நெல்லை வீதியில் வச்சு முளைக்க வைக்கிறான். அந்த அரிசியை இலவசம்னு ரேஷன் கடையில் கொடுக்குறான், காசு இல்லைன்னு. என் மக்கள் இந்த ஒரு சேலை வேட்டியை செய்ய நெசவில் 60,000 முறை மிதிக்கிறான். 60,000 முறை அந்த பெடலை. அந்த பொங்கல் தீபாவளிக்கு இந்த வேட்டி சேலையை வாங்கி இலவசம்னு கொடுக்குறான். என் உழைப்பை அவமதிச்சு மதிப்பிழக்க செய்கிறான். இதே பொங்கல் தீபாவளிக்கு ஆஃப் இலவசம், குவார்டர் இலவசம் என்று உன் அரசு கொடுக்குமாடா? என் வேட்டி சேலையை அரிசியை இலவசம் தருது. பொங்கலுக்கு 1 கிலோ அரிசி, 1 முளை கரும்பு, 1 கிலோ வெல்லம் கொடுக்கிற அரசு வீட்டுக்கு ஒரு ஆஃப் இலவசம் கொடுக்க சொல்றா. கொடுக்க சொல்றா, கொடுக்க மாட்டான். இப்ப தெரியுதாடா? அரிசி இலவசம், கம்பி கட்டுறது அசிங்கம், வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சோம், கொத்தனார் வேலை அசிங்கம், அதே வேலையை வெளிநாடுகளில் போய் செஞ்சோம், சிமெண்ட் தூக்கணும். இங்க மாடு மேய்க்கிறது அசிங்கம், பாலைவனத்தில் ஒட்டகம் வச்சோம், இங்க விவசாயம் பார்க்கறது அசிங்கம். எந்த வேலையும் செய்யலாம், இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது இழிவு. இதை கற்பிக்க தவறிவிட்டது இந்த அரசு. விளங்குதா? எந்த வேலையும் செய்யலாம், எந்த வேலையும் செய்யலாம். இதுவரை இப்படி உழைப்பிலிருந்து வெளியேற்றிட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு? வேளாண்மைக்கு ஆள் இல்லை. ஒரு நாளைக்கு 2 ஏக்கர் அறுத்த என் தாய் ஒரு வாரத்துக்கு 1 ஏக்கர் நெல்லை வயலையா இருக்கிற ஆள் இல்லை. விவசாயத்தை விட்டு நம்ம வெளியேறினதுனால விவசாயம் செத்து போச்சு. இப்ப என்ன செய்யறது? உழைப்பில் ஈடுபடுத்தி மனித அறிவாற்றல் உடல் ஆற்றலை உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கிற நாடுதான் வாழும் வளரும். அப்ப அந்த நாடுதான் வாழும் வளரும். இப்ப ஓமையை என்ன செய்வேன்? 100 நாள் வேலை அப்படியே வா, பஞ்சாயத்து படுப்புறது இங்க தலைவர் இருப்பாரு, பதிவு பண்ணி வச்சுட்டு போ. அவர் வருவார். அப்ப கரும்பு வெட்ட ஒரு 50 ஆள் தேவைப்படுது. வாங்க சித்தப்பா, எவ்வளவு பேரு? 50 பேர். ஆண் பெண் அனுப்பி விடுப்பா. வண்டி நீங்க வச்சு கூட்டி போறீங்களா? அப்படி இல்லை, நீயே வச்சிருப்பா, நான் கட்டிடுறேன். அப்ப 50 ஆளுக்கு பணத்தை கட்டிடுவாப்ல. நிலத்துல போய் உழைச்சிட்டு வெளியில வருவாங்க. மதிய சாப்பாடு நானே போட்டுறேன்ப்பா. வந்து இங்க வருவாங்க. அரசு ஒரு 300 கொடுக்கும், அவர் ஒரு 500 கொடுப்பாரு. 800 ரூபாயோட வீட்டுக்கு போவாங்க. உழைப்பு அங்க வந்துருச்சு, உற்பத்தி பெருகிருச்சு, நாட்டுல விளைச்சல் வந்துருச்சு, காசு வந்துருச்சு, வறுமை போயிருச்சு. இதாண்டா நாடு.
பைத்தியக்கார 196 லட்சம் கோடி கடன் இருக்குடா இந்தியா. 10 லட்சம் கோடி 10.17 10.25 லட்சம் கோடி நாடு கடன் இருக்குடா. கடன் இருக்கு. இந்த 100 நாள் வேலை இலவசம் கொடுக்குது. எல்லாம் மிக்சி கிரைண்டரு இந்த டிவி ஃப்ரிட்ஜு எல்லாம் இலவசம். உழைப்பில் இருந்து வேலை உழைப்பு வருவாய் வாழ்க்கை. வேலையை விட்டுருச்சு, உழைப்பிலிருந்து துண்டிச்சிருச்சு, வருவாய் இல்லை, அங்கே இலவசத்தை வச்சிருச்சு, வாழ்க்கை இல்லை. வேலையை கொடுக்கல, உழைப்பை கொடுக்கல, இது ரெண்டையும் துண்டிச்சவொடனே வருவாய்க்கு பதிலாக இலவசம் அரிசி. இப்போ 1 லிட்டர் எண்ணெய், அப்புறம் 1 கிலோ 2 கிலோ அரிசி. இப்போ 2000 அம்மாவுக்கு, இவர் 2000, இன்னொருத்தர் 2500. இவர் தாலிக்கு 1 பவன், பிறந்த பிள்ளைக்கு 1/2 பவன். அன்னபூர்ணி சூப்பர் 6 சிலிண்டரு. சிலிண்டரில் எதை வச்சு காய்ச்சுவ தெரியாது. சிலிண்டரை கறந்து ஒரு மடை குடிச்சிட்டு போக வேண்டியதான். சிலிண்டரை எங்கேருந்து கொண்டு வருவ? எங்கேருந்து கொண்டாருவ? எங்கே இருந்தாங்க? ஓ மையன் சொல்கிறேன். நான் மாட்டு சாணி ஆட்டு புழுக்கிலிருந்து தயாரித்து உனக்கு தருவேன். சும்மா இல்லை, காசுக்கு தயாரிப்பு செலவு கொடுத்துட்டு எடுத்துக்க. ஆனால் தடை இல்லாமல் சிலிண்டர் தருவேன். விளங்குதா? நீ என்னத்தை கேட்ட என்னத்தை பண்ண போ போ. இன்னும் நிறையா இருக்கா? உழைக்காமல் உண்பதும் ஒருவித திருட்டு தான் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். உழைப்பின் தேவை அப்படியே இருக்கிறது. நாம் உழைப்பை விட்டு வெளியே இருக்கிறோம். கருதறுக்க, சாலை போட, நெசவுக்கு, இந்த மாதிரி வேலைகளை செய்ய நாம் அப்படியே வெளியேறுகிறோம். வெளியேறும்போது அந்த உழைப்பின் தேவை அப்படியே இருக்க, அந்த உழைப்பை நிறைவு செய்ய வட இந்தியர்கள் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான கோடிக்கணக்காக வந்து இறங்குகிறார்கள். இவர்கள் எல்லாம் உண்மையான காட்சி தான். வட இந்தியாவிலிருந்து ஒரு நாளைக்கு 5000, 2000, 3000, 10,000 என்று வந்து இறங்குகிறார்கள். நம்மூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். இறங்கி வந்து இங்கே வேலைக்கு வருகிறார்கள். அவர்கள் இங்கே வீடு வாடகைக்கு எடுக்கிறார்கள், இங்கே குடியேறுகிறார்கள். குடும்ப அட்டை கொடுக்க சொல்லிருச்சு. ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. வாக்குரிமை எஸ்ஐஆர்னு கொடுத்து ஓட்டு கொடுத்து விட்டது. இன்னைக்கு அவன் குறைந்த கூலி வேலை செய்வான், தவிர்க்க முடியாத கூலி வேலை செய்வான். 500 ரூபாய்க்கு வந்தவன் 5000 என்று கேட்டால் உன்னால் தவிர்க்க முடியாது, கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கூலி 10 ஆண்டுகளில் முதலாளி, நீ கூலி. இதுதான் வரலாறு. உலகெங்கு நடந்திருக்கு. சாலை போடுவது அவன் தான், நெல்லறுப்பவன் அவன் தான், எல்லா வேலையும். நீ இங்கே உட்காந்துருக்கான், அவன் இங்கே வேலை செஞ்சிருக்கான். காலையில் டாஸ்மார்க் கடையில் எங்கால் நிற்கிறான், அவன் தொப்பியை போட்டு கட்டட வேலைக்கு போயிட்டு இருக்கான். எத்தனை ஆயிரம் பேர் நிற்கிறான். இது ஒரு படையெடுப்பு. போர் எடுத்துக்கிட்டு குதிரைப்படை, யானைப்படை, பீரங்கி கொண்டு வந்தால் நாட்டை பிடிக்கணும்னு இல்லை. இப்படி வந்தும் பிடிக்க முடியும். அப்படி வந்து தான் இலங்கையை பிடித்தார்கள். இப்படி வந்து இப்போ பிடிப்பார்கள். இந்தியா முழுமைக்கும் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பரவி வந்த நீ காலடியில் குறுக காரணம் இப்படித்தான். இப்போது பார், இது இந்தி பேசுகிற இன்னொரு மாநிலமாக மாறும். இவன் இந்தி ஓட்டுரிமை எடுத்துட்டான், குடும்பத்தை எடுத்துட்டான், இங்கே தங்குவான். 2 கோடி வன்னியன், 2 கோடி கவண்டன், 2 கோடி தேவர். இதெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான். எல்லா தேவரும் ஒன்னா நின்றுவியா? எல்லா கவண்டனும் ஒன்னா நின்றுவியா? நிக்கிறியா? எல்லா வன்னியரும் ஒன்னா நிக்க மாட்டாய். எல்லா பறையரும், எல்லா தேவேந்திரரும், எல்லா நாடாரும் எல்லாரும் நிக்க மாட்டாய். 100 கட்சி ஓன் சாதிக்கு, 100 கட்சி ஓன் ஜாதிக்கு, 100 கட்சி ஓ மதத்துக்கு, 100 கட்சி ஓ மதத்துக்கு. அவன் நீ ஒரு மொழி இனம் என்று ஒன்னா நிக்க மாட்டாய், நின்னதில்லை. ஆனால் அவன் 1.5 கோடி வந்துட்டான். இந்த 5 ஆண்டு கால ஆட்சி முடிந்து பிஜேபி கீழே இறங்குவதற்குள் 2.25 கோடி ஏறிடுவான். ஏறிவிட்டால் அவன் ஓட்டுரிமை எடுத்து விட்டால் இந்த நாட்டின் அரசியலும் அதிகாரமும் அவனுக்கு போகும். இப்பவே எல்லா இடத்துலையும் இந்தி இருக்கு. டீ குடிக்கப்போ, முடிவெட்டப்போ, தேநீர் கடை, எல்லா கடையிலையுமே அவன் இருப்பான். எங்கே வேணாலும் போ. ஏன் நான் வாழ்கிற சென்னையில் பிச்சை எடுக்கிறது வட இந்திய பெண்கள் தான். நான் முடிவு பண்ணிட்டேன், பிச்சை எடுக்கிற வேலை கூட இன்னி நமக்கு கிடையாது. அதுலேயும் வந்துட்டான். இப்போ 2 கோடி, இது நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். இப்போ என்னன்னா, அவன் 2 கோடி பேரும் இந்திக்காரன் ஒரே மொழியில் இந்தி என்ற அடிப்படையில் ஒன்னாயிருவான். ஓட்டை போட்டு ஒருத்தனை தேர்வு செஞ்சிருவான். நீ நாட்டிலிருந்து நக்கிக்கிட்டு நிற்ப, அவன் நாட்டை ஆண்டுகிட்டு இருப்பேன். நீ இங்கே பாரு, நீ சாதியாக ஒன்றா இருக்க மாட்ட, மதமாகவும் ஒன்றா இருக்க மாட்ட, மொழி இனமாகவும் ஒன்றா இருக்க மாட்ட. இங்கே இதான் பிரச்சனை. நீ சாதிக்கு அடிச்சு கிடப்ப, மதத்துக்கு அடிச்சு கிடப்ப. எங்கே நின்றுக? என்ன நின்றுக? உனக்கு கற்பிக்கலையா? சாதி மதங்களை பாரோம், உயர் ஜென்மம் இத்தேசத்தில் எய்தியினராயினும் வேதியராயினும் ஒன்றே வேறு குலத்தவராயினும் பாரதி பாடினா.
சாதியில் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்ல பாவம்னு பண்ணா கேட்டியா? யார் மேலே கீறி 4 ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் நீ நானும் 10 இருந்தான்னு நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடினா கேட்டியா? பிறப்பு ஒக்கும் எல்லாம் இருக்கு நான் படிச்சியா? சார் கடவுள் வரி சமய வரி கண்ணல்லிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் ஆள்வது நம் தாய் 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 என்ன எந்த தாய்? தமிழ் தாய். படிச்சியா நீ? என்னத்தான் படிச்சு அளவு கூட்டின? போ போ போ, நேரம் ஆகுது, வேற ஊருக்கு போகணும். கத்தி கத்தி சாகிறது ஏன் இவன் பிறப்புனா வட இந்தியா ஒன்னா நிற்பான். எப்படி நிற்கிறான் பார். நீ எழுதி வச்சுக்கடா, நான் சத்தியத்தின் மகன்டா, பிரபாகர மகன் சொல்றேன்டா. ஒரு நாள் இதே ஆட்சிகளை நீ நீட்டிக்க வச்சிருந்தால் ஈழத்தில் நம்மளை அடிச்சு சிங்கள விரட்டின மாதிரி இங்க அடிப்பான். அங்க அடிச்சு விரட்ட அகதியா நிக்கவாது ஒரு இடம் இருந்தது. இங்க விரட்டினா நீ எங்க போய் நிப்ப? வழியே கிடையாது. ஒரு நாள் உன்னை அடிப்பான். இப்பவே போலீஸ் அடிக்கிறான். போலீஸே ஒன்றும் செய்ய முடியல. உன்னை அடிப்பான். அன்னைக்கு நீ என்னை தேடுவ. நான் போதிக்கும் போது உனக்கு புரியாது, உனக்கு பாதிக்கும் போது புரியும். அப்ப என்னை தேடுவ. நீ என்னை தேர்ந்தெடுத்து வச்சிரு. எந்த ட்ரெயின்ல ஏறினானோ அந்த ட்ரெயின்லயே போய்வா. நிலத்தை இழந்தால் வளத்தை இழப்போம், வளத்தை இழந்தால் இனத்தை இழப்போம், அடிமையாகும். இப்படிதான் உலகம் புறா வரலாறு. இப்ப நீ என்ன செய்வாய் தம்பி? திறன் மேம்பாட்டு பயிற்சி, டாஸ்மார்க்கை மூடிடுவேன், நல்ல கல்வியை கொடுப்பேன், நூலகம் திறப்பேன், உடற்பயிற்சி கூட என் பிள்ளைகளுக்கு நல்லா அவனவன் திறனுக்கேற்ப திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுப்பேன். அரசு அப்படி பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். எல்லா வேலைகளுக்கும் அரசே அனுப்பும். என் பிள்ளைகளுக்கு அரசு பாதுகாப்போட வேலைக்கு அனுப்பும். என் பிள்ளைகளை உழைப்பில் ஈடுபடுத்துவேன். அவன் உழைப்பு தேவைப்படாத அளவுக்கு என் மண்ணை மாற்றுவேன், மாற்றி காட்டுவேன். நீ நம்பு, என்னை நம்பு. யாரையும் நம்பிட்ட, நாய் பையெல்லாம் நம்பிட்ட, சொந்த மகனை நம்ப மாட்டேங்கிற, வந்தவனையெல்லாம் நம்பிட்ட. போப்பா, முடியுதா? அதான் நான் சொன்னேன், ஈழத்தில் நடந்தது நாளைக்கு இங்கே நடக்கும். அவங்க வந்ததால அதிகமாக போதை கலாச்சாரம் பெருக காரணம் போதை ஊசி, போதை மாத்திரைகள், கஞ்சா, குட்கா, அபின், இந்த கொக்கைன், இந்த மாதிரி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க பாரு. வேலைக்கு போயிட்டு வந்த பிள்ளைய, நம்ம பிள்ளைய இந்த பசுமாட்டு வாழை வெட்டி விட்டு புணர்ந்து விட்டுட்டான் போதையில். உண்மையில் நடந்தது திருப்பூரில். வட இந்தியாவில் நடக்கும் சீரழிவுது. இவ்வாறு ஏடிஎம்ல திருடிட்டு போயிட்டான். ஹரியானாக்காரன் கண்டுபிடிக்க முடியல, ஏன்னா பதிவு இல்லை. அதனால நம்ம என்ன சொல்றோம், குறைஞ்சபட்சம் இன்னர் லைன் பெர்மிட்டாவது கொடு, உள்நுழைவு அனுமதியை கொடு, அவனுக்கு பதிவு பண்ணி வச்சுக்கன்னு செய்யலை இந்த அரசு. மாநிலங்களுக்கு செல்லும்போது நாங்கள்லாம் வடகிழக்கு மாநிலம் போகும்போது பதிவு பண்ணிட்டு தான் போனோம். இங்கே அதை போல உள்நுழைவு கொடுங்கிறேன், கொடுக்கல. உன் மகனை அதுக்காவது தேர்வு செய்ய விடு, இல்லைன்னா நாட்டை வண்டை கொடு, என்னை தூக்கி சுடுகாட்டில் போடு. போ வேமா போ, வேமா போ. இமய வரை இருந்த நீ குறுகி காலடியில் வந்துட்ட. இந்த நிலத்தை இழக்கிறதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கு அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வதுதான். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இங்கே போட்டியிடுகிற என் அன்பு பிள்ளைகள், இங்கே ஆத்தூரிலே, திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆத்தூரிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி முனைவர் சைமன் ஜஸ்டின் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். பெருமதிப்பிற்குரிய ஐயா மருத்துவர் துரை கைலராஜன் அவர்களுக்கு நிலக்கோட்டையில் போட்டியிடுகிறார்கள். நம் இனத்தின் பெருமை மிக்க மதிப்புமிக்க மருத்துவர், தன்னலமற்ற சேவகர். அவரை போல தகுதி வாய்ந்த வேட்பாளர்கள் நிலக்கோட்டைக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அவருக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை கொடுத்து வெற்றி பெற செய்யுங்கள். என் அன்பு மகன் உசேன், அவன் வயதில் இவ்வளவு அறிவார்ந்த ஆற்றல் மிகுந்த இளைஞர்களை பார்ப்பது கடினம். அவன் வேடச்சந்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிறான். என் அன்பு மகன் உசேனுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். ஒட்டஞ்சத்திரத்திலே என் அன்பு தம்பி முதுகலை இதழியல் படித்த ரகுபதி அவர்களுக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் விவசாய சின்னத்தில். பிறகு திண்டுக்கல்லில் போட்டியிடுகிற பொறியாளர் முத்தரசி அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். பழனி சட்டமன்ற தொகுதியிலே இளங்கலை சமூக பணி படித்த என் அன்பு தங்கை முருகேஸ்வரி அவர்களுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். நத்தம் தொகுதியிலே போட்டியிடுகிற இளங்கலை தமிழ் படித்த என் அன்பு தங்கை அழகம்மாள் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம்.
நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அலவீசுது அலவீசுது சீமான் அலவீசுதுங்க. தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. தலை தூக்குது தமிழ்நாடே தலை தூக்குதுங்க. தன்னந்தனி வீரருன்னு சனம் பேசுதுங்க. அவர் வன்காவிதி மாறும் முன்னு மனம் பேசுதுங்க. அலவீசுது அலவீசுது சீமான் அலவீசுதுங்க.